என்னென்ன ஞாபகம் வருதோ அதை பற்றி தான் சொல்லியிருக்கேன். அதில் சம்மந்தப்பட்டவங்களை பற்றி தான் சொல்லியிருக்கேன். விடுபட்ட பேர்கள் நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் ஒரு நடிகன் வரலாறை யாராவது எழுதணும்னு நினச்சா அது என்னுடைய கதையை தான்ப்பா எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் வந்து பாருங்க 7 வயசுல போனார். இது மட்டும் சொன்னோமா, வீட்டை விட்டுட்டு 5 ஆண்டுகள் பிரிஞ்சிருந்து நாடக கம்பெனியில் கேட்டு பெர்மிஷன் கேட்டு நான் தீபாவளிக்காவது போகிறேன் ஏன் அப்படின்னு கேட்டிருக்காரு. போனால் வீட்டில் 2 அண்ணன்கள் ஏற்கனவே மறைஞ்சிட்டாங்க. இருந்தது தம்பியும் தங்கையும். அவங்கள பார்த்ததில்லை. போய் கட்டி பிடிச்சி அழுதுருக்காங்க அம்மா அம்மான்னு சொல்லிட்டு. பழையபடிக்கு நாடக கம்பெனிக்கு ஜாயின் பண்ணுறாரு. அங்கே வந்து பாலக்காட்டிலேருந்து ஒரு நடிப்பை பார்த்துட்டு அங்கே ஒரு பெரிய ஜமீன்தார் ஒருத்தர் வெள்ளி தட்டு கொடுக்குறாரு. இந்த வெள்ளி தட்டை தலைக்கு வச்சுக்கிட்டு அடுத்த வாரம் லீவுக்கு போகும்போது அம்மாட்ட கொடுக்கணும்னு. அந்த நாடக கம்பெனி சரியாக போகலை. எல்லாம் பட்டினி. எல்லாருமே வெள்ளித்தட்டையே பார்த்துருக்காங்க. இவர் பார்த்துட்டு நம்ம வெள்ளித்தட்டை வச்சு என்ன செய்ய போகிறோம், நம்ம கூட நடிக்கிறவங்களாம் பட்டினியாக கிடக்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த தட்டை விற்று சாப்பிட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த நாடக கம்பெனி இருக்க முடியாத சூழ்நிலையில் அவர் ஊருக்கு கிளம்புன்னு பார்த்தா கையில் பணம் இல்லை. அவருடைய நண்பரோட அம்மா வந்திருக்காங்க, வாங்கப்பா போவோன்னு. என்னென்ன பாலக்காட்டுலேருந்து பொள்ளாச்சிக்கு இரவில் நள்ளிரவில் இறங்கியிருக்காங்க சார். கடுமையான மழை பிடிச்சிருக்கு. அந்த மழையில் நனைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கும்போது கூட வந்த நண்பன் ஐயோன்னு கத்திருக்கான். என்னன்னு கேட்டால் பாம்பு கடிச்சிச்சு. பாம்பு கடிச்சோன்னா இந்த அம்மா அவனை தூக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. ட்ரங்கு பெட்டி வேற, அந்த நடிகருக்கே உரித்தான திங்ஸ்லாம் வச்சுருப்பாங்களே. இந்த ட்ரங்கு பெட்டிலாம் அந்த அம்மாட்ட கொடுத்துட்டு அந்த சக நடிகரை தூக்கி போட்டுக்கிட்டு கீழே இறங்கி வந்து பொள்ளாச்சியில் சில பேர்த்துல நாங்கள் தான் நாடகத்தில் நடிச்சோன்னு சொன்னால் சில பேர் அடையாளம் தெரிஞ்சுட்டு முதல்ல சாப்பாடெல்லாம் போட்டு செலவுக்கு பணம் கொடுத்துருக்காங்க. இவ்வளவுலாம் கஷ்டப்பட்டு அவர் நடித்த ஒரு விஷயம் வந்து உண்மையிலேயே வந்து அவருடைய கதை தான் எழுதப்படணும். அதே நேரத்தில் நடிப்புலகத்தில் இருந்துக்கிட்டே அவர் வந்து தன்னுடைய ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு பிரியமாக இருந்திருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் 14 ஆண்டுகள் வீட்டுக்கு வராமல் நடித்தவர் நடிகர் திலகம் தான் உலகத்திலேயே. அப்போல்லாம் வந்து வீட்டுக்கு வர முடியாமல் 20 மணி நேரம் ஒரு நாளைக்கு நடிச்சிருக்காரு. அப்போ எல்லா ஸ்டுடியோலையும் அங்கே சிவாஜி நடிக்கிறாரோ நடிக்கலையோ நடிகர் திலகம் வந்தால் இங்கே தங்கட்டுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு ரூம் கட்டி வச்சுருந்துருக்காங்க. இவர் அங்கேருந்து ஏதாவது ரூமில் இருந்தால் அவனுடைய மனைவிக்கு ஃபோனில் பேசுவாரா, அந்த அம்மா வருவாங்க, நல்லா சாப்பாடு எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு பிள்ளைங்க எப்படி இருக்கான்னு கேட்டுக்கிறாரு. இப்படியே 14 வருஷம் நடிச்சிருக்காரு. அது அந்த 62 வந்து பலே பாண்டியா எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது கென்னடி வந்து உங்களுக்கு கூப்பிடுறாரு அமெரிக்காவுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு. இவர் போகிறதுக்கு முன்னாடி 11 டேஸில் எடுத்த படம் தான் சார் பலே பாண்டியா. அதில் 3 வேடங்கள் சிவாஜி. எம்.ஆர். ராதா அவர்கள் வந்து 2 வேடம். இவ்வளவு ஒரு நடிப்புக்காக தன்னை எந்த அளவுக்கு வருத்திக்கிறணுமோ. இப்போ நீங்கள் ஒவ்வொரு மேக்கப்புமே தெய்வமங்கள்ல வந்து அவலட்சணமான அந்த பிளாஸ்டிக் மேக்கப் போடுறதோ, திருவருட்செல்வரில் போடுற மேக்கப்பை திருப்பி கலைக்கிறதோ, சாதாரணமாக வர்றதோ, இவ்வளவு கொடுமைகளும் தாங்கிக்கிட்டு அவர் இருந்தார்னா இந்த நடிப்புக்காகத்தான். அவர் கடைசியாக என்ன சொல்கிறாரு, நீ என்ன வரணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் ஒரு நடிகனாக ஆசைப்பட்டேன், என்னை ஜனங்கள் நடிகன்னு ஏற்றுக்கிட்டாங்க, அதுக்கு பிறகு எனக்கு என்ன வேணும் அப்படின்னு தான் அவர் வாழ்க்கையில் சொல்லியிருக்காரு. அந்த ஆய்வுக்காக நடிகர் திலகம் தவிர யாரையெல்லாம் சந்திச்சு நீங்க பொதுவாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நடிகர் திலகம் ஆஃபீஸ் போயிடுவேன். அது நான் கோயிலுக்கு போகிற மாதிரி. வீட்டுக்கு போனால் பெண்கள் தானே இருப்பாங்க. அலுவலகத்தில் ராம்குமார் இருப்பாங்க, கிரீஷ் சண்முகம் இருப்பார், பிரபு சார் ரொம்ப பிஸி, எப்பாவது வருவார். அப்போ நாங்கள் சந்திக்கிற ஆட்கள் இருக்காங்க, ராம்குமாரை சந்திக்க வருவாங்க. அப்போ வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார், இவர் தான் சார் அப்பா கிட்ட இந்த மேக்கப் மேன், ஏதாவது கேட்கணும் கேட்டுக்கிட்டுங்கன்ட்டு. இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் கேட்டு சக நடிகர்களையும் கேட்டிருக்கேன். இப்போ நாகேஸ்வர் ஒரு தடவை வீட்டுக்கு சந்திக்கும் போது வேறு விஷயமா போகும்போது அவர் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த சொன்னார். என்ன சொன்னார்னா, சிவாஜிக்கு செட்டில் காத்துட்டு இருப்பாரான். நாகேஷ் பிஸியாக இருந்த நேரம் தாமதமாக வந்துட்டா சிவாஜி எப்பவுமே கோமா இருந்தானே வாங்க சார் அப்படின்னா கோமா இருக்கான்னு அர்த்தம், இல்லைன்னா வாடா நாகேஷ்ன்னு சொல்லுவாரான். இவர் இப்படி கேட்டாலே நாகேஷ் என்ன பண்ணுவார், போச்சு நம்ம திட்ட போகிறான்னு சொல்லிட்டு, அண்ணே என்ன உங்கள் மீசை யார் வச்சது இப்படி அந்த பக்கம் சரியா இல்லைன்னு சொல்லிட்டு வரான். சொன்னோன்னு இவரு அப்படியா என்னடா அது சரியா இருக்குன்னு நினைச்சேனடா, நான் கூப்பிட்றேன் மேக்கப் பண்ண கூப்பிட்றான்னு இவர் இதில் கவனம் செலுத்த நேரத்தில் நாகேஷ் ஓடி போய் மேக்கப் ரூம்ல அந்த சீனுக்கு ஒரு மேக்கப் போட்டு வந்துடுவாரான். இப்படி நான் சிவாஜிய இதை சொல்லி ஏமாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இன்னும் நான் சந்திக்க வேண்டியது அன்னைக்கு சரோஜதேவி அம்மா ஒரு இடத்துல பார்த்தேன், நீங்கள் பெங்களூருக்கு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இன்னமும் நான் பண்ண வேண்டியது ஒன்று மிஸ் பண்ணிட்டேன், பத்மினி அம்மாவை பேட்டி எடுக்காமல் விட்டுட்டேன். ஆனால் அதுக்குடைய கொஞ்சம் கொஞ்சமாக தகவலை திரட்டிக்கிட்டு இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஆட்கள், அப்புறம் வந்து எஸ்.ஏ. கண்ணன் அவர்களை சந்திச்சிருக்கேன். அவர் சிவாஜி கூட ஆரம்ப காலத்துலேருந்து இருந்தவர், அவரை சந்தித்து பேசியிருக்கேன்.
நீங்க அவருடைய வீட்டை சேர்ந்தவங்ககிட்ட அவரை பத்தி ஒண்ணு கேட்டீங்கன்னா கிரீஷ் சண்முகம் நிறைய சொல்லியிருக்காரு. ஒரு நாள் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருந்து சிங்கப்பூருக்கு ஃபிளைட்ல வந்திருக்காரு. வந்தோன்னா அந்த பைலட் இருக்காரு பார்த்தீங்களா, அவருக்கு வந்து சிவாஜி டிராவல் பண்றாருன்னு செய்தி கிடைச்சிருக்கு. அவர் மலேசியா தமிழன். என்ன பண்ண சிவாஜி பார்க்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு, கிரீஷ் சண்முகத்துல வந்து தம்பி என்னை எப்படியாவது அப்பாட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும், சரி வாங்கன்னு போய் 2 பேர் நின்றுருக்காங்க. இவர் இப்படி கண்ணை செஞ்சு முடிச்சு பார்த்துருக்காரு. அப்பா இவர் உங்க ரசிகர். அப்படியா, வணக்கம். என்ன தொழில் பண்றீங்கன்னு கேட்டிருக்கேன். இந்த பிளேனை நான் தான் ஓடுறேன். அப்புறம் இங்க நிக்கிறீங்க அங்க ஓட்டுங்க இருக்காரு. இல்லைண்ணே அது ஆட்டோமேட்டிக் போனா உங்களுக்கு இருக்கு சம்பளம். இதுல எவ்வளவு ஒரு ஈடுபாடு பாருங்க. பொது விஷயங்கள அவர் எப்படி கவனம் செலுத்துறாரு பாருங்க. அதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்க, அமைச்சர் திரிபுர சுந்தரி சொன்னாங்க, NT ராமராவ் மக ஒரு நிகழ்ச்சியில சொன்னாங்க, கர்ணன் படம் வந்திருக்கு. கர்ணன் படம் வந்த பிறகு சர்ச் பார்க் கான்வென்ட்ல வந்து சாந்தி அம்மா, தேன்மொழி கணேசன், சிவாஜி கணேசனுடைய பெண்கள் எல்லா பிள்ளைகள்ட்டையும் எங்க அப்பா கர்ணனை செத்ததுக்கு காரணம் யார் தெரியுமா, இவங்க அப்பா தாண்டின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னோடனே திரிபுர சுந்தரிட்ட எல்லாம் சண்டையா. இன்னும் வந்தமா என்ன பண்ணிருக்காங்க, போன் பண்ணி அப்பா உடனடியா நீங்க எங்க ஸ்கூலுக்கு வரணும், எல்லா பிள்ளைகள்ட்டையும் பேசணும்னு சொன்ன உடனே NTR வந்து இது சினிமான்னு சொல்லுமான்னு இருக்காரு. அதெல்லாம் முடியாது, இங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் பேச முடியாது சொன்ன உடனே NT ராமராவ் வந்து ஸ்கூலுக்கு வந்து எல்லாத்தையும் உட்கார வச்சு, பாருங்கம்மா இப்ப நீங்க போனாலும் இவங்க அப்பாவை வீட்டுல பார்க்கலாம், அவர் ஒன்றும் சாகல. 2வது கதாபாத்திரத்துல நான் கிருஷ்ணன் மகாபாரதத்தை நடத்தி வச்சிருக்கேன், அந்த போரே நடத்தி வச்சிருக்கேன், நீங்க இப்படி தப்பா எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி வீட்டுக்கு வந்து சிவாஜியை பார்த்துட்டு போயிருக்காரு. இப்படி ஒரு சுவையான சம்பவம். இது எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும். இவங்க 2 பேரும் பரப்புன அந்த செய்தி ஸ்கூல்ல பரவி NT ராமராவ் மகன் வந்து அவங்க அப்பாவை போன் பண்ணி வர வைக்கிற சூழ்நிலை வந்துருச்சு. ஒரு ஆய்வாளராக இன்னைக்கு வந்து இந்த புத்தகத்தை உதவி ஆசிரியராக இணைந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. சிவாஜி கணேசன் அவர்களுடைய குடும்பத்தோடு நெருங்கி பழகிற வாய்ப்பையும் பெற்றுங்க. இப்போ வந்து உங்களுடைய குடும்ப பின்னணி பற்றி சொல்லுங்க. என்னுடைய குடும்ப பின்னணி, என்னுடைய சொந்த ஊர் சிவகங்கை. எங்க அப்பா வந்து ஒரு சுதந்திர போராட்ட வீரர். காமராஜர் அவர்கள்ட்ட கக்கனோடலாம் ரொம்ப நெருக்கம். 6 முறை சிறை தண்டனை அடைஞ்சு. என்ன பெயர்? என் தந்தை பேர் வந்து சேதுராமச்சந்திரன், KV சேதுராமச்சந்திரன், KV ஷார்ட்டா சொல்லுவாங்க. பகத்சிங் தூக்குப்பட்டப்போ தமிழ்நாட்டில் எங்க வீடு மட்டும்தான் போலீஸ், பிரிட்டிஷ் போலீஸ் வந்து சோதனையிட்ட வீடு எங்க வீடு மட்டும்தான். அப்படி எங்களுடைய வீடுகள்லாம் காங்கிரஸ் ஒவ்வொன்றா போச்சு. கடைசியாக எங்களுடைய குடும்பத்தினுடைய வரலாறு கூட லைப்ரரியில் இருக்கு. அதில் எழுதியிருப்பாங்க, வறுமையின் காரணமாக இரவோடு இரவாக இந்த குடும்பம் சிவகங்கை விட்டு மதுரைக்கு வெளியேறியதுன்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. அதுக்கு பிறகு வந்து எங்க அப்பாவுக்கு பென்ஷன் கிடைக்கல. அப்போ வந்து சிறுகதை மன்னன் SS தென்னரசு அவர் வந்து தென் மாவட்டங்களில் திமுகவுடைய அமைப்பு செயலர் இருந்தார். அவர் கலைஞர்கிட்ட பேசி எங்க அப்பா பத்தி சொன்ன உடனே அவர் வந்து என்னோட அண்ணன் ஒருத்தருக்கு வல்லபாய் பட்டேல்னு, டாக்டர் வல்லபாய் பட்டேல் இருக்காரு, அவருக்கு வந்து மெடிக்கல் சீட் கொடுத்தாரு. இதுக்கெல்லாம் பின்னணி வந்து என்னுடைய மூத்த சகோதரர் வந்து VS ராஜேந்திரன் வந்து 1949 வந்து திமுகவுடைய உறுப்பினர். அவர் தென்னரசு, மறைந்த தங்கப்பாண்டியன், மறைந்த கிருஷ்ணன், வள்ளிவேல்ராஜன் இவங்கள்ட்ட ரொம்ப க்ளோஸா இருந்தவர். அவர் மூலமா தான் எங்களுக்கு தான். அதுக்கப்புறம் எங்க அப்பாவுக்கு பென்ஷன் கிடைக்கலன்னு சொன்னோன்னே கலைஞர் அவர்கள் வந்து போட்ட உத்தரவு வந்து எங்க அப்பாவுக்கு மட்டும் இல்லை, எல்லா தியாகிகளுடைய அந்த ஜெயில் ரெக்கார்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது, பென்ஷனும் கிடைச்சது. இப்போ நான் படிச்சு முடிக்கிற வரைக்கும் எனக்கு ஃபுல் ஃபீ கன்செஷன் கிடைச்சது. ஸோ அந்த மாதிரி ஒரு குடும்பத்தை சேர்ந்து எங்கள் அப்பா வந்து தேசியவாதின்னு வச்சுங்களேன். ராஜேந்திர பிரசாத், வல்லபாய் பட்டேல், மோகன்தாஸ் காந்தி, கஸ்தூரிபாய் காந்தி, சரோஜினி தேவி நாயுடுன்னு எங்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை பேத்துக்கும் தேசிய தலைவர்கள் பேர் தான் வச்சிருக்காரு. ஸோ அந்த வகையில் எனக்கு சிவாஜி மேலே ஈடுபாடு அதுவும் ஒரு காரணம். அவர் ஒரு தியாகி மகன். இப்போ இந்த பின்னணியில ஆய்வு பண்ணணும், ஆய்வாளராக போகணுங்கிற ஒரு அடிப்படைங்கிறது எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு? நான் வந்து ஆக்சுவலாக திமுக இளைஞரணியில் கொஞ்சம் காலம் இருந்தேன். அண்ணன் அழகிரி கூட என்னை நல்லா தெரியும் அந்த காலகட்டத்தில். பின்னாடி எமர்ஜென்சி பீரியடில் எனக்கு வேலை நீக்கம் செய்யப்பட்டது. அரசு பணியில் இருந்தேன். மதுரை அரசாங்க மருத்துவமனையில் நியூரோ சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டில் எலக்ட்ரோ என்செஃபலோகிராஃபி டெக்னீஷியனாக இருந்தேன். வேலையை விட்டு நீக்கின பிறகு அதுக்கு பிறகு எனக்கு வந்து என்னுடைய ஒன்றுமே வேலை இல்லைன்னு சொல்லும்போது மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆனேன். அதுலேருந்து இந்த ஊராக ட்ராவல் பண்ண ஆரம்பித்த பிறகு அந்த இடிந்த கோட்டைகள், அங்கே இருந்த குடும்பங்கள், அங்கே இருந்த தியாகிகள், இவங்க வரலாறுலாம் சேகரிக்க ஆரம்பித்தேன். இது என்னை அப்படியே எந்த அரசியலும் வேணாம், நம்ம இதில் ஈடுபடுவோம்னு சொல்லிட்டு ஒரு 35 வருடங்களாக அதற்குரிய புத்தகங்கள்லாம் எடுத்து படிக்கிறது, அதை சந்திக்கிற ஆட்களை சந்திக்கிறது,
இந்த மாதிரி இப்போ காமராஜரை பத்தி கூட நான் என்னால பேச முடியும். 25 வருஷமா வீட்டை விட்டு வெளியேறின ஒரு ஆளு அம்மாவுக்காகத்தான் திருப்பி வீட்டுக்கு வர்றாரு அப்படிங்கிற ஒரு செய்தியெல்லாம் எந்த நாட்டிலும் இருக்காது. அந்த ஒரு எளிமை, அதாவது பசுமன் தேவராருடைய தியாகம், இதெல்லாம் நான் சுபாஷ் சந்திர போஸருடைய அந்த ஐஎன்ஏ ஸ்தாபிச்சது, ஜெர்மன் போனது, ஜப்பான் வந்தது, இதெல்லாம் என்னை ரொம்ப கவர்ந்த விஷயங்களாச்சு. அது மாதிரி சேர சோழ பாண்டி மன்னர்கள் எல்லாத்தையும் பற்றியும் படிச்சுட்டே இருக்கேன், இன்னமும் படிச்சுட்டு இருக்கேன். அதுல உங்களுக்கு நடிகர் திலகத்தின் மேல அந்த இளம் வயதில் இந்த ஈடுபாடு இருக்கு பாருங்க. இதை வச்சுதான் நம்ம முனைவர் பட்டம் வாங்கணுங்கிறதுக்காக இப்பதான் நான் எம்ஏ படிச்சு எம்பில் முடிச்சு பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன். செஞ்சுட்டு ஆமா பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நீங்க தொடங்கி இருக்கிற இந்த தமிழர் பண்பாட்டு ஆய்வு நிறுவனம் அப்படிங்கிற இந்த அமைப்பை என்ன நோக்கத்துக்காக தொடங்கினீங்க, அதனுடைய செயல்பாடுகள் என்ன அப்படிங்கறத பற்றி சொல்லுங்க. பொதுவா தமிழர்களுடைய வரலாறு சரியா இந்தியா முழுமைக்கும் யாருக்கும் சரியா தெரியல. இப்போ உதாரணத்துக்கு நான் சொன்னேன் இல்லையா, என்னுடைய தந்தை எங்க வீட்டில் இருக்கிற அத்தனை பேத்துக்கு தேசிய தலைவர் பேர் வச்சிருக்காரு. ஆனா வட இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த தலைவரும் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த தலைவர் பேரையும் வைக்கல. இதைத்தான் அண்ணாவும் பாராளுமன்றத்தில் பேசினாங்க. அதனால இந்த தமிழர்களுடைய பண்பாடு, இந்த வரலாறு, இப்ப ராஜராஜ சோழனுடைய வெற்றிகள், அவங்க சங்கம், நம்முடைய 3 சங்கம் வச்சிருந்தோம். குமரிக்கண்டத்துல 2 சங்கம் மூழ்கிச்சு, 3வது தமிழ் சங்கம் மதுரையில உருவாக்குனாங்க. நம்முடைய இலக்கியங்கள், தொல்காப்பியத்தினுடைய வளமை, புறநானூற்றுடைய பெருமை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லணும். அதே நேரத்துக்கு ஆய்வு கருத்தரங்குகள் நடக்குது இல்லையா, அங்கதான் இது சம்பந்தப்பட்ட கட்டுரைகள், ஆய்வு கட்டுரைகள்லாம் சமர்ப்பிக்கணும். இன்னும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டை பத்தி படிக்கக்கூடிய சில வெளிநாட்டு அறிஞர்கள் இருக்காங்க. உதாரணம் நிக்கோலாஸ் பி டிக்ஸ்னு ஒருத்தர் அமெரிக்கால இருக்காரு. அவர் ஹாலோ க்ரௌன் ஒரு புக் எழுதியிருக்காரு. அவரெல்லாம் இங்க வரவழைச்சு நம்ம பிரிமிட்டிவ் சொசைட்டி ஆஃப் தமிழியன்ஸ் இங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத இன்டர்நேஷனல் லெவல் கொண்டு போகணுங்கிறதா என்னுடைய ஆசை. நெதர்லாண்டுக்கு ஒரு 13 பல்கலைக்கழகங்களுக்கு ஒரு ஆய்வு கட்டுரையினுடைய சினாப்சிஸ் அனுப்பிச்சேன். அதுல ஒரே ஒரு யூனிவர்சிட்டி மட்டும் என்னுடைய சினாப்சிஸை ஏத்துக்கிட்டாங்க. 2 ப்ரொஃபசர்ஸ் நீங்க ஆய்வு பண்ணுங்க. என்ன சினாப்சிஸ் அது தமிழ்நாட்டு பாண்டிய மன்னர்களை பற்றி. அப்ப ஊயிஸ் பாண்டியாஸ்ன்னு கேட்கும்போது சீசருக்கு தூதரா இங்கிருந்து பாண்டிய மன்னனுடைய தூதர்கள் போனாங்கிறதும், கலைஞர் அவர்கள் ரோமாபுரி பாண்டியன் கதையில எழுதியிருப்பாரு. அங்க நடக்கக்கூடிய அரசியல் பாண்டிய நாட்டுல இருந்து போன இளஞ்செழியன் ஒருத்தன் அங்க ரோமாபுரி மன்னரை காப்பாத்தின வரலாறு ஒண்ணு சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொன்னோன்னே, கனெக்டட் வித் ரோம் அண்ட் கிரீக்னு சொன்னோன்னே அவங்க நெதர்லாண்ட்ஸ்ல அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்காகத்தான் நம்ம நடத்துறோம். அது மாதிரி இங்க தமிழ்நாட்டில் நடந்த சில விஷயங்கள், இந்த கைரேகை சட்டம், அப்புறம் தூவலூர்ல நடந்த விஷயங்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு சொல்லணும், எடுத்து சொல்லணும். ஒவ்வொருத்தர் தியாகங்களும் விடுவிட்டு போயிடக்கூடாது. சாதாரண இந்த சுப்பிரமணிய சிவாலாம் பஸ்லையும் போகக்கூடாது, ட்ரெயின்லையும் போகக்கூடாதுன்னு சொல்லும்போது நடந்தே இந்த நாட்டு மக்களுக்கு பிரச்சாரம் பண்ண அந்த விதம். சுப்பிரமணிய பிள்ளை சுப்பிரமணியம் இருக்கிற சிதம்பரம் பிள்ளை கப்பல் கம்பெனி நஷ்டமாகி ரொம்ப கஷ்டப்பட்டு இங்க சென்னையில ஹைகோர்ட்ல அவர் மீண்டும் வக்கீலாக பிராக்டிஸ் பண்றதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணும்போது அங்க தூத்துக்குடி சப் கலெக்டர் அவர் பேரை பார்த்து கூப்பிட்டு நீங்க அந்த சிதம்பரம் பிள்ளையான்னு கேட்டு உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்கு. இதெல்லாம் நம்ம நினைக்கணும். அது மாதிரி அந்தமானுக்கு போனேன். அந்தமான்ல போயிட்டு நம்முடைய தேசிய தலைவர்கள் இவங்கெல்லாம் இருந்த சிறைச்சாலையை பார்த்தேன். சுபாஷ் சந்திர போஸ் இறங்கி கொடிநாட்டின இடத்த பார்த்தேன். இந்த விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா சொன்ன. இதுக்கு தான் வெப்சைட் ஆரம்பிச்சிருக்கேன். வெப்சைட்ல நான் எல்லா விஷயங்களும் போடுறேன். நம்ம நாட்டுல கோவில்கள் எப்படி உருவாச்சு, சீவன்னா என்ன, சிவதத்துவம்னா என்ன, கோவில் எந்த அடிப்படையில் உருவாச்சு அப்படிங்கிறத. ஏன்னா அதிகமாக பிற நாகரிகத்தினுடைய தாக்கம் நம்ம தமிழ்நாடுடைய வாழ்வை ரொம்ப எடுத்திருக்கு. இதெல்லாம் எடுத்து சொல்லணும், வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும், முறைப்படி கொண்டாடணும். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சயின்டிபிக் ப்ரூஃப்னு சொல்றாங்களே, அந்த முறையில் கொண்டாடுற நோக்கத்தோட இந்த தமிழர் பண்பாட்டு ஆய்வு நான் ஆரம்பிச்சிருக்கேன். இதுல வரலாறு அப்படிங்கிறது ஒரு பதிவு, நம்மளுடைய பண்டைய நாகரிக கலாச்சார பண்பாடு எல்லாத்தையும் தெரிந்து கொள்கிற ஒரு விஷயம். அப்படின்னா கூட வரலாறு தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிற ஒரு தலைமுறை உண்டு. ஏன் வரலாறு முக்கியம்? வரலாறு முக்கியம்னு சொன்னா விவேகானந்தர் சொல்லியிருக்காதுக்கு பதிலா நம்ம நாட்டினுடைய பிரதான வரலாறு நீ அறிஞ்சாதான் இன்னைக்கு நீ எப்படி வாழ போறங்கிறத நீ பிளான் பண்ண முடியும். முன்னோர்கள் செய்த தவறுகளை நீ திருத்திக் கொள்ளணும், முன்னோர்கள் செய்த நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில கடைபிடிக்கணும். அதே விவேகானந்தர் சொல்றாரு, எவனொருத்தன் கடந்த தலைமுறையில் நடந்த வரலாற்றினை நிகழ்காலத்திலே இங்க இருக்கக்கூடிய இளம் தலைமுறைக்கு எடுத்து சொல்லுகின்றானோ அவன் புண்ணியவானாக கருதப்படுவான்.
நான் புண்ணியம் வாங்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக இந்த விஷயங்களை சொல்றேன். அதனால சில பேர் சொல்லுவாங்க, என்னத்துக்குங்க அந்த காலத்துல மரம் நட்டாரு இது நட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அசோகர் வந்து மிருகங்களுக்கும் வைத்தியசாலை வச்சிருந்தாருங்கிற விஷயமும், ராஜராஜ சோழன் வந்து தாங்கிட்ட வேலை பார்த்த ஒரு கல் தச்சனுக்கு தன்னுடைய டைட்டில் கொடுத்தான் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த ஆட்சி இன்னைக்கு கூட ரீசெண்டா சிங்கப்பூர்ல ஒரு கட்டுரை சமர்ப்பிச்சிருக்காங்களாம். அந்த கவர்மெண்டோட அட்மினிஸ்ட்ரேஷனை அப்படியே ராஜராஜ சோழன் ஸ்டைல்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் பண்ணியிருக்கா, அதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அதனால வரலாறு நமக்கு கண்டிப்பா தெரியணும். இல்லைன்னா சும்மா சிங்கப்பூர் போய் பாருங்க நம்ம தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, சிங்கப்பூர் நிர்வாகம்